சிக்ஸ் பேக் வேணுமா? இந்த கதையை கேளுங்க. அஜித் கடற்கரையில் நின்றான். காற்று அவன் முகத்தை அடித்தது. ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு வேதனை. சுற்றிலும் எல்லோரும் கான்ஃபிடென்ட்டா சிக்ஸ் பேக், ஃபிட் பாடி, சிரிப்புடன் இருக்காங்க. ஆனா அவன் மட்டும் தனது டிஷர்ட்டை பிடித்து வயிற்றை மறைக்க முயற்சித்தான். அவன் கண்களில் ஒரு கேள்வி, நான் இப்படித்தான் இருக்கணுமா? சில பையங்க சிரிச்சது போல தோன்றியது. அது உண்மையா தெரியாது. ஆனா அந்த ஃபீலிங் அவனை உடைத்தது. அந்த ஒரு நிமிஷம் அவன் வாழ்க்கையை மாற்றிய நிமிஷம். இது போதும். அடுத்த நாள் காலை 5 மணி. கடற்கரை அமைதியாக இருந்தது. அலைகள் மட்டும் ஓசை. அஜித் தனியாக நின்றான். அவன் கால்கள் நடுங்கின. ஆனா மனசு உறுதியாயிருந்தது. அவன் ஓட ஆரம்பித்தான். 1 நிமிஷம், 2 நிமிஷம். மூச்சு முட்டி கீழே உட்கார்ந்தான். அந்த நேரம் ஒரு பையன் வந்து சிரிச்சு சொன்னான், இப்படி ஓடிட்டு சிக்ஸ் பேக் வராதுடா, உன்னால முடியாது என்றான். அது ஒரு ஏர்லி ஃபைட் மாதிரி இருந்தது. அஜித் கோபமா எழுந்தான். ஒரு நொடி சண்டை போடணும்னு தோன்றியது. ஆனா அவன் தன்னையே கட்டுப்படுத்தினான். அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம். கடற்கரைதான் அவன் ஜிம், மணல் தான் அவன் ட்ரைனிங் கிரவுண்ட். புஷ்அப், சிட்டப், ரன்னிங். முதல் வாரம் வலி, 2ஆம் வாரம் சோர்வு, 3ஆம் வாரம் சந்தேகம். என்னால முடியுமா? இது வர்த்துதானா? பல தடவை கிவ் அப் பண்ணணும்னு தோன்றியது. ஒரு நாள் மழை. இன்று ஒர்க் அவுட் பண்ணாம போவோமா என்று நினைத்தான். ஆனா அடுத்த நொடி அவன் மனசு சொன்னது, நாளை நீ வீக் ஆகிடுவே. அவன் மழையிலேயே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தான். அந்த நாள் தான் அவன் ஸ்ட்ராங்கஸ்ட் டே. டயட் மாறியது. ஜங்க் ஃபுட்டுக்கு பாய். டிசிப்ளின் அதிகமானது. இது டார்ச்சர் இல்ல, இதுதான் ட்ரூ டிரான்ஸ்ஃபர்மேஷன். மாதங்கள் கடந்து போனது. ஒரு காலை, சூரியன் உதிக்கும் நேரம். அஜித் கடற்கரையில் நின்றான். இந்த தடவை அவன் தயக்கமில்லாமல் டிஷர்ட் கழட்டினான். அவன் பாடியில ஸ்வெட் ஷைன். அவன் ஆப்ஸ் கிளியரா தெரிந்தது. சிக்ஸ் பேக். அந்த பையன் மீண்டும் அவனை அணுகினான். டா, நீ எப்படி அச்சீவ் பண்ணினே? அஜித் சிரிச்சான். பீச்ல நடந்த அவமானம், அதுதான் என் லைஃபை மாத்திச்சு என்றான். அந்த நாளுக்கு பிறகு அஜித் மட்டுமில்ல, அந்த பையனும் அவனோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தான். இறுதி வரிகள், சிக்ஸ் பேக் என்பது உடம்பில் உருவாகுவதல்ல, அது மனதில் உருவாகும் டிசிப்ளின். நீ உன்னையே தினமும் வெல்ல ஆரம்பிச்சா உலகமே உன்னை கண்டு வியக்கும்.